வணக்கம். நான் உங்கள் ஈழத்தமிழன் மேனி. இது சகோதரர் ஈழம் நிசான் அவர்களுக்கான பதிவு. சகோதரா, உங்களை மாதிரி எனக்கு தவறாக சித்தரிப்பதற்கோ தவறாக பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ தூசண வார்த்தைகளை சோசியல் மீடியாக்களை பகிர்ந்து கொள்வதற்கோ எனக்கு அது விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் இழப்பது போல் தெரிகிறது. நான் சொன்ன சரியான விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். என்னுடைய சில நடவடிக்கைகளை தவறாக உங்களுக்கு தந்தவர் ஆரணம் தெரியும், அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா பெண்ணாண்டும் எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய காணொளிகளை, வீடியோ காணொளிகளை அல்ல போட்டோக்களை தவறுதலான ஒரு செயல்முறையினை நான் சொல்லுவதானால் அல்ல சோசியல் மீடியாவிலே பதிவிடுவானால் எனக்கு பெரிய வேலையும் இல்லை. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று. கருணாவோ பிள்ளையானோ எனக்கு சோறு தரவில்லை. கருணாவுக்கு பிள்ளையானுக்கு நான் பின்னால் தெரிந்ததும் இல்லை. அதை சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாருமே இல்லை, சொல்லவும் முடியாது. வியாழேந்திரனுக்கு பின்னால் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழ் தேசியம் சம்பந்தமாக அரசியல் பயணங்களை மேற்கொண்டிருந்த பொழுது அவரோடு பயணித்திருந்தேன். அந்த அடிப்படையிலே தொடர்ந்தும் அவரோடு பயணித்திருந்தேன். அது மக்களினுடைய தேவைப்பாடு, மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக நான் அவரோட பயணித்திருந்தேன். அந்த அடிப்படையில் பொது வேலைகளை, சில வேலைகளை மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். அதனால் நான் வியாழேந்திரனுக்கு பின்னால் போனதால் வியாழேந்திரனால் நான் சொத்து சேர்க்கவும் இல்லை. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் நிறைய முழுமையாக எங்களுடைய போராட்டத்திற்கு வழிச்சேர்த்தவர்கள், ஆதரித்தவர்கள், அவர்களுடைய பணங்களை அள்ளி வாரியவர்கள். நான் அவர்களை புல சொல்லவில்லை, புல சொல்லவும் என்னால் முடியாது. இன்று எத்தனையோ புலம்பெயர் தேசத்தில் வாழுகிற உறவுகள் 1க்கு 2 என்ற மாவீரர்களாக இன்று இந்த மண்ணிலே விதைத்துவிட்டு துன்ப துயரங்களை குடும்பத்தோடு சந்தித்து எதிர்நோக்கி என்றும் புலம்பெயர் தேசத்திலே அவர்கள் மக்களுக்கான பணியோடு அங்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய போராட்டத்திலே நேரடியாக நின்றவர்கள் கூட இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கும் நாட்டில் கூட இருக்கிறார். புலம்பெயர் தேச மக்களால் தான் இன்றைக்கு இங்கிருக்கின்ற முன்னாள் போராளிகளாக இருந்த நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றிருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாட்டி எல்லோரும் நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். உங்களை நான் தவறாக பேசவில்லை, தவறாக பேசுவதற்கு எனக்கு தேவையும் இல்லை. நீங்கள் எத்தனையோ காணொளிகளை செய்திருக்கிறீர்கள். நான் அதற்காக வந்து உங்களுக்கு எதிராக இந்த காணொளியும் போட்டதும் இல்லை. சகோதரரே, ஒன்றை சொல்லுகிறேன். கருணா புலவிட்டார் என்பதற்காக, ஒரு சில பேர் அவரோடு சேர்ந்து பயணித்தார் என்பதற்காக 6000 முன்னாள் போராளிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் வந்தமைக்காகத்தான் நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். என்னை பற்றி இந்த போராட்ட காலங்களிலே நான் என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்திருந்தீர்கள். என்னை பற்றி என்னை வழிநடத்திய எத்தனையோ பொறுப்பாதிகாரிகள் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றார்கள். என்னை பற்றி தெரியும். நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து என்னை தவறாக பேசினாலோ சித்தரித்தாலோ அதை பற்றி கவலை இல்லை. என்றால் நேரடியாக நின்றவர்கள், நேரடியாக பங்கு பெற்றிய எங்களை அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறீர்கள், தலைவரை பற்றி நான் பேசவில்லை. சரி, அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த வீடியோ என்ற காணொளியை பதிவிட்டத்தை, உங்களுக்கு எதிராக பதிவிட்ட காணொளியை உங்களுக்கு அனுப்பியவரிடம் சொல்லுங்கள்.
நான் அவரை பற்றி எனக்கு தெரியும், யார் என்னன்னு தெரியும். ஏன் என்னை இப்படி சித்தரித்து சமூக மட்டத்தில் கொண்டு போவதற்கு முயற்சி செய்கிறார் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் எங்கே இருந்தார், எப்போ இருந்தார், அந்த நேரத்தில் அவருடைய தவறான வீடியோக்கள், புகைப்படங்கள் என்னிடம் இருக்குது என்று அவருக்கு சொல்லுங்கள். ஆனால் நான் பெண்களோ ஆண்களோ என்று சொல்லவில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுய கௌரவம் என்று இருக்கிறது. அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பதிவை நான் பதிவிடவில்லை. எனக்கு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம், இந்த ஃபேக் ஐடியில் வந்து சில விடயங்களை வெளியிடுவதற்கு சின்ன விஷயம். அப்படியான மன எண்ணத்தோடு நான் வாழவில்லை. ஏன்னா நாங்கள் வளர்ந்தது அப்படி. நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், தேசியத்தை நோக்கி பயணிக்கின்ற நீங்கள், தேசியத்தை விரும்புகின்ற நீங்கள், எங்களுடைய தமிழீழ மக்களை நேசிக்கின்ற நீங்கள், தவறான வார்த்தை பிரயோகங்களை பாவிக்காமல் நல்ல ஒரு கருத்தாக மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். புலவிடுகிறவர்களை நேரடியாக பேசுங்கள், அவர்களோடு பேசி சொல்லுங்கள் என்று தான் நான் சொல்ல வரேன். இங்கு எத்தனையோ முன்னாள் போராளிகள், மட்டக்களப்பில் இருந்த போராளிகள் அங்கங்களை இழந்து வடுக்களை சுமந்து துன்ப துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன கருத்து அவர்களை பாதிக்கும். இன்றைக்கு இந்த மட்டக்களப்பு முன்னாள் போராளிகள் வடமாகாணத்திலே திருமணம் செய்திருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற முன்னாள் போராளிகள் இங்கு கிழக்கு மாகாணத்திலே திருமணம் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையில் ஒரு சில முரண்பாடுகளை ஏற்படுத்தும், பிரிவினைவாதத்தை கொண்டு வரும். ஆகையினால்தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு பதிவிட்டேனே தவிர, நீங்களும் எனக்கு ஒன்றும் தரவில்லை, கருணாவும் தரவில்லை, பிள்ளையானும் தரவில்லை. புலம்பெயர் தேசத்திலே எங்களை நேசிக்கின்ற, எங்கள் போராட்டத்தை நேசித்த, எங்களை மக்களை நேசித்த, எங்கள் தாயகத்தை நேசித்த ஒரு சில உறவுகள் தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாரும் இங்கு தாயகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பணியாற்றியிருந்தார்கள். நீங்கள் சுருக்கமாக சொல்லியிருந்தீர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம், கொச்சப்படுத்துகிறோம் என்று. அது முற்றிலும் தவறு. நான் அப்படி சொல்லவில்லை. புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற இளம் நிசான் என்கின்ற சகோதரருக்குத்தான் இந்த பதிவென்று தான் சுட்டி காட்டி போட்டிருந்தேன். நாங்களும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் சமூகத்துக்காக. உங்களை நான் தவறாக பேசவில்லை, தவறாக சித்தரிக்கவும் இல்லை. நான் உங்களுடைய கருத்துக்களை மாற்றியமைத்து தேசியத்தோடு பயணிக்கின்ற நீங்கள், ஒரு நிறுவனத்தை வைத்து வழிநடத்துகிற நீங்கள், சமூக மட்டத்திலே ஒரு சேவை ஆற்றி வருகிற நீங்கள், உங்களுடைய பெயர்களுக்கு களங்கங்களை ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல பெயரோடு பயணிங்கள் என்பதற்காகத்தான் நான் எனது பதிவை பதிவு செய்கின்றேனே தவிர உங்களை பிழையாக சொல்வதற்கல்ல. என்னை சொல்பவருக்கு சொல்லுங்கள், காலங்கள் அமைகின்ற பொழுது, எனக்கு மேல் குற்றங்கள் பல வருகின்ற பொழுது, பொய்யான பிரச்சாரங்களை செய்கின்ற பொழுது அவருக்கு எதிரான வீடியோ வெளியாகும் என்று சொல்லுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், நான் சொல்லவில்லை, நீங்கள் சொன்னது தான். பின்னுக்கு பார்த்திருங்கள், நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். நன்றி. பிரபாகரன் ஒரு கரையான், அந்த கரையான் தொடக்கி வச்ச இயக்கத்தை வந்து